ஹே ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து கடுகும் சீரகமும் போட்டு தாளித்து அது வெடித்ததுக்கப்புறம் நான் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5லேருந்து 6 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நறுக்கி அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். அது கூட கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவும் போட்டு வதக்கணும். இது வதக்கிட்டே இருக்கும்போது நான் அடுத்த அடுப்பில் சாதம் வடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் எடுத்து எங்கள் வீட்டில் 2 பேர் சாப்பிட்றதுக்கு 2 வேளைக்கு தேவையான அளவு குழம்பு செய்யணுன்றதுக்காக ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டு கூடவே தண்ணி ஊற்றி நல்லா கிண்டணும். அதோட நம்ம ராத்திரியே ஊற வச்சு மறுநாள் காலையில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ராஜ்மா எடுத்து அந்த குழம்போடு சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் கிளறணும். இதை செஞ்சிட்ருக்கும்போதே ஊற வச்ச புளி தண்ணியை எடுத்து நீங்கள் இந்த குழம்போடு சேர்த்து ஊற்றணும். உங்களுக்கு புளி வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை எடுத்து நீங்கள் அதோடு ஊற்றி அந்த குழம்பை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா குழம்பு ரெடி. இந்த ராஜ்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறையா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.